அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஜோதிட ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் கணித்த விஜய் அவர்களின் இளைய தளபதி விஜய் அவர்களின் ஜாதகப்படி அவர் 10 ஆண்டுகள் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆனால் அவர் முதல்வர் நாற்காலியை அலங்கரிக்கப் போவது உறுதி. தமிழகத்தின் முதல்வர் நாற்காலியை 2036 வருடம் நடக்கும் தேர்தலில் அவர்தான் முதல்வர். இதில் எழுதி வச்சுக்கோங்க, சந்தேகமே வேண்டாம். யாராக இருந்தாலும் சரி, விஜய் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, 2036 விஜய் முதல்வர். ஆனால் அதற்கு ரொம்ப பொறுமை அவசியம். ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் 1956 ஆரம்பித்தாங்க. 11 ஆண்டுகள் காத்திருந்தாங்க. பொறுமையாக மக்கள் பிரச்சனைகளை, ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கையில் எடுத்து போராடினாங்க. அவர் அந்த கட்சிக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எம்ஜிஆர் என்ற திரைப்பட நடிகரின் மாபெரும் சக்தியும் அந்த மாஸ், அதுவும் மக்கள் ஆதரவும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருந்தது. அது ஒரு பக்கம் ஒரு 50% வளர்ச்சிக்கு அந்த கட்சி மக்கள் மனதில் பதிகிறதுக்கு. இல்லைன்னா காங்கிரஸ் என்ற இமயமலையை உடைக்க முடியுமா? ஸோ எம்ஜிஆர் என்ற தனிப்பட்ட மனிதரின் மாபெரும் அந்த திரைப்பட புகழ் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சிக்கு 50% வெற்றிக்கு உதவியது. ஒருபுறம் இது தமிழ்நாடு. ஸோ தமிழ் உலகத்திலே மிக இனிமையான மொழி தமிழ். தமிழில் மாதிரி கதை, கவிதை, கட்டுரை எந்த ஒரு இதுலேயுமே பார்க்க முடியாது. இயல், இசை, நாடகம், அப்படியே எல்லாத்தையுமே கையில் எடுத்தாங்க திமுக. தான் கட்சி வளர்க்குறதுக்கு மிக சிறந்த பேச்சாளர்களை உருவாக்குனாங்க. ஒவ்வொரு பேச்சாளரும் கூட்டம் போட்டாங்கன்னா அப்படி லட்சக்கணக்கில் கூட்டம் கூடுற மாதிரி அதில் உருவானாங்க. ஸோ ஒரு பக்கம் எம்ஜிஆருடைய புகழ், ஒரு பக்கம் இந்த தமிழ் அறிஞர்களின் பேச்சு. தமிழ் அறிஞர்களின் பேச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்ப்பதற்கு உதவுச்சு. அவங்க கட்சி ஆரம்பிக்கவும் என்னதான் எம்ஜிஆர் அந்த கட்சியில் அப்பயே ஃபேமஸாக தான் இருக்கார். எம்ஜிஆர் 52 மிகப்பெரிய நாடோடி மன்னன் படம்லாம் 56 எடுத்துட்டார். அப்பயே மிகப்பெரிய புகழ் உடையவராக தான் இருக்கார். இருந்தாலும் உடனே கட்சி ஆட்சி அமைச்சரில் திமுக. சரிங்களா? அப்படியே படிப்படியாக கவுன்சிலர்கள் உருவாக்குனாங்க, எம்எல்ஏக்கள் வந்தாங்க, எதிர்கட்சியாக உட்காந்தாங்க. 62 எதிர்கட்சி அந்தஸ்து. இப்படி படிப்படியாக தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறு சொல்லுது. அதனால் நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டீங்கன்னா அவளை காணா போயிடுவீங்க. விஜயகாந்த் அப்படி தான் பண்ணார். ஆஹா, நம்ம முதல்வர் ஆக முடியலையேன்ற வருத்தத்தில், கோபத்திலையும் அவர் பத்திரிகையாளர்களை பார்த்தாலே எரிஞ்சு விழுந்தார். சொல்லி முடிஞ்சு. ஸோ அது மாதிரி நீங்கள் இளைய தளபதி விஜய் அவர்களே, நீங்கள் மிக பொறுமை காக்கணும். ஏன்னா இது அரசியல். இதில் சினிமாவில் மாதிரி டக்கு டக்குன்னு வந்துட முடியாது. படிப்படியான வளர்ச்சி. கீழே உள்ளவங்களை உருவாக்குங்க. ஒரு பக்கம் நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் நடிப்பை விட்டுட்டிங்கன்னா நீங்களும் காணா போயிடுவீங்க. ஸோ நீங்கள் 2036 எலெக்ஷன்னா 2033, 35 வரைக்கும், நீங்கள் 2035 வரைக்கும் நீங்கள் நடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். வருடத்திற்கு 1 படம், 2 படம். உடனே நீங்கள் இன்னொன்று, உடனே எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியை தாக்கி ரொம்ப பரபரப்பாக சினிமாவில் நீங்கள் வசனம் வைக்காதீங்க. எம்ஜிஆர் அவர்களை பாருங்கள், அப்படி படிப்படியாக தான். உடனே எதிர்த்துட மாட்டார். பெரும்பாலும் காதல் சப்ஜெக்ட் படங்களில் நிறைய நடிங்க. இடையில அரசியல் கருத்துக்கள் அப்படியே அந்த இதை மெயின்டைன் பண்ணிட்டே வாங்க. சரிங்களா? அப்படியே படிப்படியாக ஒரேதாகவும் ஏற்றா ஆளுங்கட்சிக்குரிய அந்த கோபம் நீங்கள் வெளிப்படும். ஸோ அதனால் அந்த மாதிரியும் போகாதீங்க. நீங்கள் படிப்படியாக உங்கள் கட்சி தலைவர்களை அப்படியே உருவாக்குங்க. படிப்படியாக உருவாக்கிட்டே வாங்க. சரிங்களா? இப்போது நல்ல பேச்சாளர்களை உருவாக்குங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ் நல்லா பேச அந்த தமிழ் மக்களுடைய மனங்களை கவரலாம். நல்ல இதை பேச்சாளர்களை உருவாக்குங்க. பத்திரிகையாளர்களை தைரியமாக மாதம் ஒரு முறை அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறை சந்தித்து நீங்கள் என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க,
நீங்கள் நாங்கள்லாம் வந்தோம்னா இந்த மாதிரி அரசியலை நாங்கள் இப்படி கொண்டு போவோம், அந்த வழியில் கொண்டு போவோம்னு ஒரு தெளிவான ஒரு முடிவெடுத்து பேட்டி கொடுங்க. சரிங்களா? ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து 11 வருஷம் ஆச்சு. நீங்கள் அந்த வரலாறுலாம் பார்க்கணும். அவங்க ஆட்சியை பிடிச்சது 1967ஆம் ஆண்டு. ஸோ அது மாதிரி நீங்களும் நிரந்தரமாக நீங்கள் மக்கள் மனதில் இடம் பிடித்த பின் நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல 10 ஆண்டு இடைவெளி இருக்குது. இப்போ நீங்கள் ஜெயித்தாலும் சரி, தோத்தாலும் சரி, எம்எல்ஏ வந்தாலும் சரி, வாராட்டாலும் சரி, கவலையே வேண்டாம். ஸோ 2031 அடுத்தடுத்து எலெக்ஷன் வருது. 2031 எலெக்ஷனில் நீங்கள் இப்போ இருந்தே பாடுபட்டு கட்சியை கிளையிலிருந்து தலைமை வரை நல்ல முறையில் வளர்த்து கொண்டு வந்து பெரிய பெரிய தலைவர்களை உருவாக்குனீங்கன்னா 2031 நீங்கள் முதல்ல எதிர்கட்சியாக உட்காருங்க. எதிர்கட்சி எம்எல்ஏக்களை நிறைய கொண்டு வந்து எதிர்கட்சியாக உட்காருங்க. அதுக்கு நீங்கள் சாதாரணமாக எதிர்கட்சியாக வந்துட முடியுமானா அதுக்கும் நீங்கள் நிறைய மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடணும். சின்ன சின்ன பிரச்சனைனாலும் சரி உடனே ரோட்டுக்கு வரணும். உங்கள் கட்சிக்காரங்க மக்களுக்காக போராடணும். சும்மா வந்து அரசு சொத்துக்களை சேதப்படுத்தினா கல்லெறிஞ்சா இந்த இளைஞர்களுடைய அந்த பவரை காமிச்சோம்னு போனீங்கன்னா நீங்கள் வந்து அவ்வளோதான், இது பெரிய ரவுடி கட்சின்னு பூரா வந்து என்ன செஞ்சுருவாங்க, மக்கள் ஒதுக்கிடுவாங்க. பண்புள்ள தொண்டர்களை உருவாக்கணும். போராட்டம்னா மக்கள் ஒற்றுமையாக, மக்கள் சக்தி. சரிங்களா? மனித சங்கிலி போராட்டம் நடத்துங்க. எவ்வளவோ பிரச்சனை நிறைய இருக்குது. நீ அடுத்து வர்ற அரசாங்கத்துக்கு ஏன்னா ஏகப்பட்ட இலவசங்களை அறிவிச்சிருக்காங்க. நீ அதை நிறைவேற்றுறதுக்குள்ளே அவங்களுக்கு படாத பாடு அவங்களும் படணும். ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு நல்ல லட்டு மாதிரி இருக்குது. எதிர்த்து போராடக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் நிறைய வரும். போதை கலாச்சாரம் நிறைய பரவி இருக்குது இளைஞர்கள் மத்தியில். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒழிக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் திரைப்படங்களில் நீங்கள் அதை மக்களுக்கு நன்மை என்னென்னலாம் செஞ்சால் நன்மையோ, எம்ஜிஆர் செஞ்சார் இல்லையா, அவர் ஆளுங்கட்சி எதிர்க்கிற மட்டுமே நோக்கமாக அவர் செயல்படலை. மக்களுக்கு உண்மையான என்ன நன்மை செய்யணுமோ அந்த இதை படங்களில் காமிச்சார். ஸோ அதனால் நீங்கள் இளைஞர்கிட்ட இருக்கக்கூடிய போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னா நீங்கள் நினச்சா முடியும். ஸோ நீங்களும் படத்தில் சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரி காட்சிகளை வைக்காமல் இளைஞர்களுக்கு மக்களுக்கு வழிகாட்டியாக நீங்கள் உங்கள் படங்களில் நடித்து உண்மையாகவே நான் ஒரு ரியல் ஹீரோ தான் அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிக்கணும். அடுத்தபடியான உங்களுக்கு நல்ல மக்கள் செல்வாக்கு இருக்குங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டியதில்லை. ஏன்னா சாதாரணமாக உங்கள் படம் தோல்வி அடைகிறத கூட நான் பார்த்து எழுந்திருக்கேன். என்னடா ஒரு படம் அடுத்தடுத்து தோல்வி ஆகிட்டே இருக்குன்னு. ஆனால் நீங்கள் அரசியல்னு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி உருவாயிடுச்சு. அதை தக்க வைக்கணும்னா நீங்கள் வந்து நான் இனிமேல் நடிக்கக்கூடிய திரைப்படங்களில் மிக கவனமாக நல்ல நல்ல வசனங்கள், மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய திருத்தக்கூடிய வசனங்கள், கெட்டவங்க கூட உங்கள் படத்தை பார்த்தா திருந்தணும். அப்படி நீங்கள் என்ன செய்யணும், அப்படி படங்களில் நடிக்கணும். நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள். ஆளுங்கட்சிகள் தவறு செய்திருந்தால் அதை ஒரு வரி 2 வரி, ஒரு வசனம் அல்லது 2 வரி வசனத்தில் எவ்வளோ நீங்கள் அதை அப்படி சும்மா கோடிட்டு காமிச்சிங்கன்னா போதும். மற்றபடி தான் உங்களுக்கு களமே இருக்கல, அரசியல் களம் இருக்கல. நீங்கள் வந்து வெளியே வந்து போராட்டினீங்கன்னா மக்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இனிமேல் உங்களுடைய அரசியல் பரபரப்பை இனிமேல் நீங்கள் காட்டணும். உண்மையாகவே எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி நீங்கள் உண்மையிலே நல்ல ஒரு எதிர்க்கட்சியாக மக்கள் சேவை ஆற்றுனீங்கன்னா உங்களுடைய கட்சிக்குரிய பலம் கூடிக்கிட்டே இருக்கும். இதை பார்த்து மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய அனுபவசாலியான தலைவர்கள் உங்கள் பக்கம் வருவாங்க. அப்படி வந்துட்டாங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. சரிங்களா? எப்படி இப்போ ஒரு நல்ல ஜோதிடருக்கு என்ன அழகு அப்படின்னா, ஒருத்தங்க ஜோதிட பார்க்க வருவாங்க. ஒரு 4 ஜாதகத்தை அவங்க பார்த்தாலே தெரியும், அவங்க மஞ்சள் பை கொண்டு வருவாங்க. உள்ள 4-5 ஜாதகம் இருக்கும். அந்த ஜோதிடர் முதல்ல ஒரு ஜாதகத்தை கொடுப்பாங்க. அந்த ஜோதிடர் சரியான முறையில் அந்த ஜாதகத்துக்குரிய பலன் சொல்லிட்டார்னா அந்த பார்க்க வந்த அந்த நபர் அடுத்த ஜாதகத்தை எடுத்து நீட்டுவார், 2ஆம் ஜாதகத்தை எடுத்து கொடுப்பார். நீங்கள் சரியான முறையில் அந்த ஜாதக பலன்களை சொல்லவில்லை என்றால் அந்த ஒரு ஜாதகத்தோடு அப்படியே நிப்பாட்டிடுவார். ஸோ நீங்கள் நன்றாக பலன் சொல்லி 2வது ஜாதகத்தை அவர் கையிலேருந்து எடுத்து இருந்தாங்க சாமி இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாருன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க சார், ஜெயிச்சிட்டீங்க. அதே போல் தான் நீங்கள் அரசியல்லையும் அப்படி தான். நீங்கள் வந்து எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, எப்படி திமுக என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து எங்களுக்கு அரசியல் பதவி வெறும் துண்டு தான், கட்சி பதவி தான் வேஸ்ட்டு, எந்த கட்சியாக இருந்தாலும் நாங்கள் எங்கள் கட்சி பணிகளை மிகச் சிறப்பாக செய்வோம் அப்படின்ட்டுருக்காங்க. அதே போல் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்திங்கன்னா
அவர் வெறும் நடிகராக மட்டும் இல்லைங்க, மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே ஓடி வந்து உதவக்கூடிய ஒரு செய்தி மட்டும் அவர் காதில் விழுந்துட்டா போதும், உடனடியாக நேரடியாகவோ அல்லது அவருடைய ஆட்கள் மூலமாகவோ அந்த உதவி அந்த மக்களுக்கு கரெக்டாக போய் சேர்ந்தது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, எங்கள் அருப்புக்கோட்டையில் 1976 எலெக்ஷன் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அருப்புக்கோட்டை தொகுதியில் எம்எல்ஏவாக நிற்கிறார். சரிங்களா? எங்கள் டிராவல்ஸ் பங்களாவில் தங்கியிருக்கார். சரியான கூட்டம் அவரை பார்க்குறதுக்கு. 11 மணிலேருந்து காத்து கிடக்காங்க. அவர் 4 மணிக்கு மேலே தான் பிரச்சாரத்துக்கு கிளம்ப போகிறார். அது வரைக்கும் அவர் அந்த ரூமை விட்டே வெளியே வரல. ஆனால் நான் நேரம் ஆக 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 அவரை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட அந்த இடமே வந்து நல்லா இருந்தால் ஒரு 20,000 பேர் தான், அதுவே அதிகம் தான், நிற்க முடியாது. ஆனால் 50,000 பேருக்கு மேலே கூட்டம் சேர்ந்துருச்சு. சேர்ந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் தலைவர் வரப்போறாருன்ட்டு. அப்போ உள்ளே போயிட்டு ஒரு ஆள் வந்தால் என்னங்க எப்போ வரப்போறாருன்னு கேட்பாங்க. இந்த கிளம்பிக்கிட்டே இருக்காரு அப்படின்பாங்க. உடனே அவரை பார்த்து மனு கொடுப்பவர்களும் அவரை பார்க்குறக்காகவே தவம் கிடந்தவர்களும் நிறையா இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரே ஒரு சம்பவம் தான். ஒரு பாட்டியம்மா எம்ஜிஆரை பார்க்க வந்தவங்க, கூட்டம் நிறையா இருக்குன்னு அந்த போலீஸ்கார் விரட்டி விடுறாரு. நீ இந்த பக்கம் வரக்கூடாதுமா, நீ அங்கிட்டு போமா அப்படின்ட்டு பற்றி விடுறாரு. அந்த பாட்டி சரின்ட்டு மாற்றுப்பாதைக்கு போகிறாங்க. ஒரு மேம்பாலம் ஏறி இறங்க வேண்டியிருக்கு. டிராவல்ஸ் பங்களால் எம்ஜிஆர் தங்கியிருக்காரு. மேம்பாலத்தில் ஏறி போய்கிட்டு இருக்கும்போது எதிர்கட்சி அணி, அப்போ வந்து ஆளுங்கட்சியாக இருந்த திமுக வந்து ஏன்னா எலெக்ஷன் வந்துருச்சு இல்லையா, அப்போ அவங்க வந்து ஆளுங்கட்சியில் இருந்தவங்க, அவங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் தூத்துக்குடியில் பிரச்சாரம் பண்ண போகிறாருட்டு அவங்க லாரியில் தொண்டர்கள் வர்றாங்க. வந்தவங்க இந்த கிளவியை அடிச்சிடுறாங்க. எப்படியோ அந்த லாரியில் ஆளுக வருது. லாரியின் கட்டுப்பாட்டை இழந்து அந்த லாரி வந்து இந்த பாட்டிமா மேலே ஏறி அந்த பாட்டிமா வந்து ஸ்பாட்லேயே அவுட்டு. இந்த தகவல் எப்படியோ வந்து உடனே அந்த லாரியும் வந்து அப்செட் ஆகிடுது. ஏன்னா அவங்களுக்கு அந்த பதட்டத்தில் டிரைவர் வந்து லாரியை விட்டுறாரு. அந்த லாரி மேம்பாலத்துலேருந்து உருண்டு ஒரு 4-5 பேர் செத்துடுறாங்க. ஒரு 10 பேருக்கு மேலே காயம். அப்போ எல்லாரையும் தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போயிட்டாங்க, இங்கே அருப்புக்கோட்டை ஜிஹெச்சுக்கு. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் கிளம்பி வெளியே வர்ற நேரம் ஆயிடுச்சு. கூட்டம் பார்த்தா ஜேன்னு நிற்கிது. எம்ஜிஆர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு, ஒரு நல்ல தலைவருக்கு அளவு பாருங்கள், அவர் பிரச்சாரத்துக்கு போகணும்னா போயிட்டே இருந்திருக்கலாம். அவர் என்ன சொல்லிட்டாரு, போலீஸ் வந்து அவங்களுக்கு அந்த தகவலை சொல்லிட்டாங்க. இந்த மாதிரிங்க ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஒரு பாட்டிமா இறந்துட்டாங்க, ஒரு 4-5 பேர் இறந்துட்டாங்க. அப்போது வந்து லாரி கவுந்ததில் இப்போது வந்து மிச்சம் இருக்கிறவங்க ஒரு 10 பேருக்கு மேலே படுகாயம் அடைஞ்சு அங்கே இதில் ஜிஹெச்சில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லுவோம். அப்போ அவர் என்ன சொல்கிறார், முதல்ல நேராக இன்னொரு 1/2 மணி நேரத்தில் நான் வந்து ஜிஹெச்சில் இருக்கணும், அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்கன்னு சொல்லவும், குப்பையாக கிடந்த ஆஸ்பத்திரியை எம்ஜிஆர் வர்றான்னு சொல்லவும் மலன்னு அவ்வளவு விரைவாக சுத்தப்படுத்தி அவர் போகின்ற பாதை, அவர் போகிற பிரச்சாரத்துக்கு போகிற ரூட்டு வேறு. ஆனால் இப்போ இந்த பக்கம் எம்ஜிஆர் வரப்போகிறாருன்னு சொல்லவும் இங்கிட்டு பூரா என்ன செஞ்சுட்டாங்க, உடனே இந்த இருந்த கூட்டம்லாம் அப்படியே செதறி ஓட்டி எம்ஜிஆர் போகிற பாதை பக்கம் நிறைய கூட்டம் நின்றுட்டாங்க. எம்ஜிஆர் இந்த பக்கம் வரப்போகிறாருன்னு சொல்லவும் எல்லா ஆளும் அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்போ அந்த ஆஸ்பத்திரியெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி எம்ஜிஆர் அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள அங்கே அவர் சொன்ன மாதிரி வந்துட்டார். என்ன சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும், அதான் அந்த படுகாயம் அடைஞ்சு இருக்கக்கூடிய, ஏன்னா உறவினர்கள்லாம் அங்கே இருப்பாங்கல்ல, எல்லாருக்கும் ஒரு கூடை பழங்கள், அவங்களுக்கு தேவையான எல்லாமே ஹார்லிக்ஸ் பாட்டிலேருந்து எல்லாமே வாங்கி ரெடியாக இருக்கணும்னு சொல்லவும் அடுத்த செகண்டில் எம்ஜிஆர் சொல்லிட்டார்ல. அப்போ அடுத்த செகண்டில் அது நடக்குமா இல்லையா, நடந்துருச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய கூட நிறைய பழங்கள், அந்த அவங்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாமே, மருத்துவ உபகரணங்கள் எல்லாமே அதோட போகிறார். ஏன்னா இறந்தவங்க இந்த பாதிக்கப்பட்டவங்களாம் யார், ஏடிஎம்கேக்காரங்க இல்லைங்க, டிஎம்கேக்காரங்க. இருந்தாலும் அந்த பாச உணர்வோடு என்ன செய்கிறார், அதாவது மனிதாபிமானம்ங்கிறது இப்படியெல்லாம் இருக்கணும். ஒரு நல்ல தலைவருக்கு மனிதாபிமான உணர்வு இருக்கணும். அப்போ நேராக அந்த ஜிஹெச்சுக்கு போயிட்டார். போய் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பழக்குடையை கொடுக்குறப்ப ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 500 ரூபா கொடுக்குறாருங்க. நான் சொல்கிறது இப்போ இருந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி 500 ரூபானா இன்றைக்கி வந்து அது 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே மதிப்பு. டக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறாரு. மனசு வரணும் பாருங்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் 8வது வள்ளல்னு சும்மாவை சொல்கிறாங்க. அவர் இப்போ இவ்வளோ நாளாக நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் பாதி தான், அவர் ஹெல்ப் பண்ணதில் பாதி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தெரியாத விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி போய் எல்லாரையும் பார்த்து
அவங்களுக்கு பணத்தை கொடுத்து தைரியமாக இருங்க, நீங்கள் நல்லா முறையில் பிழைச்சி வந்துடுவீங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி இறந்தவங்க குடும்பத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் அன்னைக்கு தேதிக்கு 10,000 ரூபா கொடுத்துருக்காரு. இந்த பாட்டிமா குடும்பத்துக்கும் அந்த லாரியில் வந்து இறந்து இந்த லாரி உருண்டு விழுந்ததில் ஒரு 4-5 பேர் இறந்தவங்க குடும்பத்துக்கு ஆளுக்கு 10,000 குடும்பத்துக்கு. அதுக்கப்புறம் அந்த டாக்டர்களெல்லாம் வர வச்சு நல்லா ட்ரீட்மெண்ட் பாருங்கள், சரிங்களா, தரமான சிகிச்சை கொடுத்து அவங்களுக்கு எல்லாரையும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனாருங்க பிரச்சாரத்துக்கு. அப்போ அவர் மக்கள் மனதில் இடம் பெற்றுக்காரா இல்லையா? நீங்களும் இளைய தளபதி விஜய் அவர்களே, உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது அரசியலில். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சில மனிதாபிமான உதவிகள் நிறைய பண்ணுங்கள், மக்கள்கிட்ட அது போய் சேரணும். ஸோ அது மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நிறைய பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2036 கண்டிப்பாக வந்து எலெக்ஷனில் நீங்கள் தாங்க முதல்வர். அதிலேருந்து இன்றைக்கி சொல்கிற கேட்டுக்குங்க, அங்கிட்டு ஒரு 20 வருஷத்துக்கு நிரந்தர முதல்வர் நீங்கள் தான். ஆனால் மக்கள் மனதில் நீங்கள் இடம் பெறணும். பொறுமை அவசியம். ஏன்னா என்னடா ஒரு தோல்வியை தாங்க முடியாமல் நீங்கள் வரல சிவாஜி கணேசன் மாதிரி போதும் அவ்வளோதான் கட்சியை கழிச்சிட்டு போயிட்டீங்கன்னா போச்சு. நடிகர் சரத்குமார் அவர் பெரிய நடிகர் தானே, அவரும் கட்சி நடத்தினார், சரிங்களா, சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு. என்னாச்சு? ஸோ அவங்க அந்த கிளைக்கழகத்திலேருந்து கட்சியை வளர்க்கலை அப்படின்னா மேல்மட்டத்தில் உங்கள் கூட பின்னாடி ஒரு 500 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் கட்சின்னு இல்லை, சாதாரண மக்கள் கட்சி தொண்டராக வரணும், மாற்றணும். ரசிகர்களை பூரா தொண்டராக கட்சி தொண்டராக மாற்றின தலைவர் தான் ஜெயிச்சிருக்காங்க. ரசிகராகவே இருப்பாங்க. உங்கள் பின்னாடி இருக்கிற அந்த கூட்டம், அந்த ஏச்சி பழிக்கிற கூட்டம் ஒரு கூட்டம் வரும். அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, அண்ணாச்சி கட்சி அங்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அங்கே இங்கிட்டு நம்மளால் இங்கிட்டு 5000 பேர் இருக்காங்க, அங்கிட்டு 10,000 பேர் இருக்காங்கன்னு உங்கள்கிட்ட சும்மா அள்ளி விடுவாங்க. நீங்கள் எதையுமே நம்ம எம்ஜிஆர் அப்படி நம்ப மாட்டார். அவருக்கு ஸ்பையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஸ்டெப்பில் கீழே இருப்பாங்க. அவங்க கரெக்டாக துப்பறிஞ்சு சொல்லிடுவாங்க, இவர் பொய் சொல்கிறாருங்க, இவர் உண்மை சொல்கிறாரு, இவர் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்காருங்கிற தகவலை கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு டீம் நீங்கள் வச்சுக்கோங்க, துப்பறிகிற டீம். உங்களை சுற்றி இருக்கிற யாரையுமே நம்பாதீங்க. அவர் பொசி ஆனந்தா இருந்தாலும் சரி, ஆதவ அர்ஜுனாவாக இருந்தாலும் சரி, எல்லாருமே குழி பறிக்கிற வேலையும் பார்ப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் யாரையும் நம்ப வேண்டாம். ஒரே நல்ல நம்பிக்கையான ஒரு போலீஸ் ரிட்டையர்மெண்ட் அதிகாரியை கையில் வச்சுக்கோங்க. அவருக்கு கீழே ஒரு டீம் வைங்க, எல்லா இடங்கள்லையும் வைங்க, 234 தொகுதியிலையும் வைங்க. உங்கள் கட்சிக்காரங்கள்லாம் முக்கியமாக நீங்கள் ஒரு பொறுப்பு கொடுக்குறீங்கன்னா அவரை கண்காணிக்கிறதுக்குன்னு அவரை வைங்க. அவங்க கொடுப்பாங்க உங்களுக்கு ரிப்போர்ட்டு, அவர் எப்படிப்பட்டவர், அவர் உண்மையாகவே நடந்துக்கிறாரா இல்லை பொய் சொல்கிறாராங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை வச்சு தான் வந்து நீங்கள் டக்குன்னு ஜெயலலிதா பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் டக்குன்னு தூக்கிடுவாங்க. அவங்க வந்து கட்சிக்கு விரோதமாக செயல்பட்டாங்கன்னா அல்லது அந்த தலைவர் மேலே ஏதாவது ஒரு கேவலமான வார்த்தைகளை பேசிடுவாங்க. அப்போ அது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். யார் கண்காணிக்கிறாங்கங்கிறது அவங்க அந்த நபருக்கு தெரியாது, அப்படி பார்த்துக்கிடுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்களும் அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு அரசியல் சாணக்கியத்தை கையில் எடுங்க. அரசியல் சாணக்கியத்தை கற்றுக்கொள்வது, நீங்கள் வந்து கருணாநிதியின் வரலாறை படிங்க. அவரை மாதிரி இந்தியாவிலேயே ஒரு அரசியல் சாணக்கியர் யாருமே இல்லை. பேட்டி கொடுக்குறதா இருக்கட்டும், அரசியல் பேட்டி கொடுக்குறதா இருக்கட்டும், பேசுகிற துணியாக இருக்கட்டும், எந்த நேரம் எதை பேச வேண்டும் நறுக்காக பேசுவார், சரிங்களா. மக்கள் ஈர்ப்பு சக்தியை எப்படி கவரணும் திரைப்படம் மூலமாக அப்படிங்கிறத எம்ஜிஆர் கற்றுக்குங்க. ஏன்னா எம்ஜிஆர் படம் காதல் படமாகவும் இருக்கும், வீரமான படம். நீங்களும் அதே மாதிரி வரணும். வீரம் படத்தில் கொஞ்சம் கூட சண்டை காட்சிகள் குறையக்கூடாது, காதல் பாட்டுகள் குறையக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஃபோக் டான்ஸ் எல்லாம் இருக்குது. நான்லாம் அதை ரசிச்சிருக்கேன், சரிங்களா. நான் வந்து எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக ரசித்த ஒரே நபர் விஜய். ஆனால் ஒன்று ரசிகன் மட்டும்தான், மற்றபடி வந்து நீங்கள் அதனால் அதையும் நினச்சிக்கங்க. உங்கள் ரசிகன் உங்களுடைய ஃபோக் டான்ஸுக்கு ரசிகன். ஸோ அதனால் அதையும் குறைச்சிடாதீங்க. அதே நேரத்தில் அரசியல் வசனம் கொஞ்சம் இருந்தால் போதும், ரொம்பலாம் இருந்தால் வெறுத்து போயிடுவாங்க. ஸோ கொஞ்சம் லைட்டாக நீங்கள் உங்களுடைய சாதனையும் சாணக்கியத்தனத்தையும் அரசியலில் களத்துக்கு வந்துட்டீங்கல்ல, அப்போ களத்தில் காட்டுங்க. நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஸ்டார், அந்த அந்தஸ்தை இழக்காமல் கரெக்டாக படத்தில் நடிச்சுக்கிட்டே வாங்க. மாபெரும் வெற்றி உங்களுக்குன்னு காத்திருக்கு. தமிழக முதல்வர் அரியணை காத்திருக்கு. திமுக எப்படி திராவிட கட்சிகள் காங்கிரஸை ஆட்சி அரியணை விட்டு இறக்கிறதுக்கு கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து 11 வருஷம் உழைச்சாங்க. படிப்படியான வளர்ச்சி போல் நீங்களும்
உங்களுடைய வளர்ச்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக காட்டிகிட்டே வாங்க. அப்படியே ஒவ்வொன்றா கூட்டிகிட்டே வரணும். ஒவ்வொரு 4 வருஷம் கூட கூட அடுத்த நாடாளுமன்ற எலெக்ஷன் வரும். அப்போ இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய அந்த உழைப்பு அப்படியே உங்களுடைய அதுக்கு அப்படியே வளரும். உங்களுடைய கட்சி இன்றைக்கி செடியாக இருக்கக்கூடிய ஆனால் நல்லா வளரக்கூடிய கட்சி, அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டியில்லை. மிகப்பெரிய வளர்ச்சிக்கு உள்ள கட்சி, ஆட்கள் நிறைய இருக்காங்க. அவங்கள நல்ல முறையில் பயன்படுத்தி நீங்கள் அரசியலில் மேலும் மேலும் உயர்ந்து தமிழக மக்களுக்கு உங்களுடைய முழுமையான சேவைகளை நீங்கள் ஆற்றிட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. வணக்கம்.